அவர் அந்த மேடையில் போகிறாரு. போகும்போது இந்த மேடை யாருது, அந்த ஈவெண்ட் யாருது? விஜய்க்கு வேண்டான்னா ஆதவர்ஜுன் அந்த மேடையில் ஏற முடியுமா? இருக்க முடியுமா? அந்த ஸ்டேஜில் அவரை அலங்கரித்து நிற்க வச்சிருக்கிறார். இவங்கெல்லாம் என்னுடைய தளபதிகள்னு அங்கே காட்டுறாரு. ராஜ்மோகன் அண்ணன் நிற்கிறாரு, ஆதவர்ஜுன் நிற்கிறாரு, ஆனந்த் சார் நிற்கிறாரு, அப்புறம் அந்த ஆடிட்டர் வெங்கட்ரமன் சார் நிற்கிறாரு. விஜய் சார் அவர் கடந்து போயிட்டு திரும்ப வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க? கடந்து போயிட்டார். முதல்ல என்ன பண்ணாங்க, காலையில் நிறைய நியூஸ் சேனலில் கட் பண்ணி விஜய் கடந்து போயிட்டார், ஆதவர்ஜுன் புறக்கணித்தார், பாராம 3 செகண்டில் திரும்பிட்டார். டே, நான் அந்த 3 செகண்டுக்குள்ளே போஸ்ட் ரெடி பண்ணி போட்டிங்கன்னு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இதுதான் விஜய் சாரோட ஸ்மார்ட்டஸ்ட் நான் சொல்கிறேன். ஒன்றுமே பண்ணலைங்க அந்த மனுஷன். ஒரு 2 அடி அப்படி போயிட்டு இப்படி வந்து பேசினார். ஒட்டுமொத்த மீடியாவையும் அரசியல் கட்சிகளும் பேச வச்சிட்டார் அதை பற்றி. இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட்னஸ். இது இருக்கிறவங்க மேடையில் 3 மணி நேரம் பேச வேண்டாம். ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டாரு. இதை வச்சே நமக்கு 1008 கான்ஸ்பிரசிஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் உருவாதில்ல. அதுதான் விஜயோட ஸ்மார்ட்னஸ். ரெண்டாவது, ஆதவர்ஜுனாவை அவர் வச்சுக்கிறாரு, கட்சி நடத்தலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் கட்சி பற்றி யாராவது கேட்டாங்களா? நாங்கள் வந்து அடுத்த தேர்தலில் உதயநிதி தான் முதல்வரான்னு கேட்டோமா? யாருக்கு சீட்னு கேட்டோமா? ஜனநாயகமாக நடங்க, நெப்போட்டிசத்தில் இருக்காதீங்கன்னு மட்டும் தான் விமர்சனம் வைக்கிறோம். இங்கே ஆதவர்ஜுனாக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஜோசியம் பார்க்குறாங்கன்னா பயப்படாதீங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்கள் கட்சி வேலைகளை பாருங்கள். எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்கு.